பேர் பிரியன். இந்த உலகத்திலே எனக்கு பிடிச்சது 2 பேர். ஒன்று யுவராஜ், இன்னொன்று என் பிரியா. அவளை பார்க்கணும், பேசணும், என் மனசில் உள்ளதெல்லாம் சொல்லணும். டேய் ஏன்டா இவ்வளோ நேரம்? வந்துட்டேன். சொல்லு என்ன மேட்ரு? டேய் நேற்று மேட்ச் பார்த்தியாடா? கேவலமாக தோத்தானே. ஆமாண்டா அவனுங்க. உங்களுக்கு போர் அடிச்சதுன்னு ஏன் ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் இப்படி சீரிஸ் சேர்ப்பாங்க. இதான் அவன் பொழப்பே. டேய் அது ஓவர்சீஸில் நெக்ஸ்ட் வேர்ல்டு கப் பாரு, கண்டிப்பாக ரோஹித் இருக்கான், ஜெயிப்போம். ரோஹித்தா காண்டாயிடும்டா. டேய் நிறுத்துங்கடா. டேய் நான் ஒரு பொண்ணை சின்சியராக லவ் பண்ணுறேன்டா. லவ்வா? நீங்கள் தான்டா ஹெல்ப் பண்ணணும். நம்மளுக்குலாம் எதுக்குடா லவ்? அந்த பொண்ணு பேர் பிரியா. அவன் நம்ம காலேஜ் தான்டா. பிரியாவா? டேய் என்னடா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஆமாம், புக்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நோட்ஸ் இருந்தால் ஈஸியாக இருக்கும். சந்தோஷ் எழுதியிருப்பான். டேய் மேக்ஸ் நோட்ஸ் இருக்கா? டேய் நான் நோட்ஸ் சரியாக எழுதலடா. சாம்கிட்ட தான்டா நோட்ஸ் இருக்குது. ஆனால் அவன் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்க. கட் ஆயிடுச்சுடா. டேய் 9 நம்பர் தான்டா இருக்கு. டேய் சுவிட்ச் ஆஃப்னு வருதுடா. சரி நான் வேற ஏதாச்சும் கேட்டு பார்க்குறேன். டேய் சாம் நம்பர் இருக்காடா உன்ட்ட? சரி பை. அவன் நம்பர் மாற்றிட்டானாடா. லாஸ்ட் நம்பர் தானே மிஸ்ஸிங். லாஸ்ட் நம்பரை பாசிபிலிட்டி போட்டு சேவ் பண்ணு. 0 to 9 சேவ் பண்ணிங்க. ஓகே, அதில் வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் இருக்கும். ப்ரொஃபைலில் அவன் டிபி இருக்கும். டிபியை பார்த்து லாஸ்ட் நம்பர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ட்ரை பண்ணு. டேய் இருக்குடா அவன் வாட்ஸ்அப் டிபி. லாஸ்ட் நம்பர் வந்து 2 போட்டு கால் பண்ணு. என்ன மாதிரியே ஒருத்தன் டிபி ஸ்டேட்டஸ் வச்சுருக்கான்டா அந்த 10 நம்பரில். பாரேன், அதே யுவராஜ் டிபி ஸ்டேட்டஸ். ஆமாண்டா. என்னடா கேட்டியா இல்லையா? இருடா ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான்டா. சீக்கிரம்டா. வெயிட் பண்ணுறா. ஒரு 5 minutesல கால் பண்ணுன்னு சொல்லியிருக்கான். பார்ப்போம். வந்துருச்சுடா, ஃபோன் வந்துருச்சுடா. கேளு. கேட்டியாடா? ஓகேடா, தேங்க்ஸ்டா. டேய் சொல்கிறா. வெயிட் பொறுமையாக அவசரப்படாது. பேர் பிரியா கிருஷ்ணன். த்ரிஷா ஃபோட்டோ டிபியாக வச்சுருக்கா. ரெக்வஸ்ட் கொடுத்துக்கோ, கரெக்ட் பண்ணுற வழியாக பாரு. அப்புறம் ஒரு நாள் நான் அந்த X5 நம்பரோட சேட் பண்ணேன். அவன் பேர் ராகுல். எங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு நல்ல வேவ்லென்த் இருந்துச்சு. எங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வளர்ந்துச்சு. மச்சான் அவன் என் ஃபேஸ்புக் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டாடா. சூப்பர்டா. டேய் எப்படியா கிட்ட நம்பர் வாங்கிடுறா. மாஸ்டா. டேய் அவன் நம்பர் வாங்குறதுக்கு அவள் அட்ரஸ் கண்டுபிடிச்சி போயிட்டா. அவள் அட்ரஸ் தெரியுமா உனக்கு? அவன் அமெரிக்காவில் போய் அட்ரஸே கண்டுபிடிச்சி போகிறான். இங்கே இருக்கிற அட்ரஸை கண்டுபிடிச்சி போக முடியாதா? நீ நடத்துகிறா. இவ்வளோ நாளாக வரும், அவளை பார்க்கவே முடிய மாட்டேங்குதடா. ஏய் என்ன இந்த ஏரியா பக்கம் அடிக்கடி வர? நான் வருவேன்டா. என்னடா பண்ணுவ? என்னது டா? அப்படிதான்டா. என்னடா பண்ணுவ? ஏய் என்னடா சரியில்லை. ஏய் என்ன பேசிட்டு மேலே கை வைக்கிற? போடா டேய். ஆளோட வரேன்டா. கூட்டு வாடா போ. நல்லா கொத்து விட்டு போயிட்டானே. ஹாய் மச்சான், நீ எங்கடா இங்கே? நானா இந்த பக்கம் சும்மா வந்தேன்டா. அண்ணா நான் சொல்லலை, நம்ம பையன் நான் இவன் தானே. எங்கடா போன? உன்னை தானே தேடிட்டு இருக்கேன். சத்தியமாக சாவாச்சுண்டா அவனா. சரி விடு, எங்கடா அவனை தானே தேடிட்டு இருக்கேன். சரி நீ எப்படி வந்த? நீ என்ன கொத்து விட்டியா? நான் நம்ம அருணை கொத்து விட்டேன். ஆனால் மச்சான் உனக்கு இதெல்லாம் ஒத்து வராதடா. அவள்கிட்ட நீ நம்பர் வாங்கியே சேட் பண்ணிக்க. இதெல்லாம் வேணாண்டா, புல்லுக்கு தங்காது.
ஹலோ சொல்கிறா. என்னடா ஸ்ரீதருக்கு ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், காலே கிடைக்க மாட்டேங்குது. ஏய், அவள் ஆள் நம்பர் கிடச்சிச்சு மச்சி அவனுக்கு. நம்பர் வாங்கிட்டானா? சொல்லவே இல்லை. தெரியாதா? அவன் கடலை போட ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அவ்வளோ சொன்னோம், கேட்கவே இல்லை. என்ன பண்ணுற? நான் ஒரு அழகான பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு கலாய்க்கிறதே உன் வேலையை போச்சு. ஏய், உண்மையை தானே சொன்னேன். நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உன் எஃபி ஸ்டேட்டஸ்க்கு யாரும் லைக் போடலன்னு சொல்லி என்னை போட சொல்கிறியா? நான் ஒரு பையனை சின்சியராக லவ் பண்ணுறேன். சொல்லு. அந்த பையனும் என்னை லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். எல்லாம் நமக்கு தெரிஞ்ச பையன்தான். யார் அந்த பையனை சொல்லு. எனக்கு சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. யார் சொல்லு. நான் யார் அந்த பையனை சொல்லு. சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் ஃபோட்டோ வேணா அனுப்புகிறேன், பார்த்துக்கோ. என் ஃபோட்டோ எனக்கே வா. சரி, அனுப்பு. இவனா? அன்னைக்கு நான் பிரியான்னு சொன்னப்பவே அதான் யோசிச்சானா? அவன் ஏன் அந்த ஏரியா பக்கம் வந்தான்னு இப்போ புரியுது. அட பாவி, லவ் வேணாம் வேணான்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டியாடா. நானே கான்ல இருக்கேன், இவன் வேற மெசேஜ் பண்ணி கொள்றான். இவனுக்கு வேற வேலையே இல்லையா? என்னடா ஒரு மாதமாக ஒரு மாதிரியாவே இருக்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா. சும்மா சொல்லாதான், பார்க்குறேன்ல. அட பாவி, இவளை பார்க்க தான் என்னை கூப்பிட்டு வந்தியா? யார் அந்த பொண்ணு? செம்மையாக இருக்கா. ஏன் இல்லை, இந்த பொண்ணை நீ பார்த்ததே இல்லை? பார்த்துலடா. ஹலோ மச்சான், ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர்டா. சொல்கிறா. அன்றைக்கி சொன்னேன்ல பிரியா டீட்டெயில்ஸு, அது வேற பொண்ணுடா. நீ நினைக்கிற பிரியா இல்லடா அது. என்னது? சாரி மாமா, டீட்டெயில்ஸ் மாறிச்சுடா. உண்மையாவா? அப்போ நான் ரெக்வஸ்ட் கொடுத்தது, சேட் பண்ணது, ஃபோனில் பேசினது எல்லாம் வேற பிரியாவா? நீ லவ் பண்ணுற பொண்ணு இந்த பிரியா இல்லையா? லவ்வா? நான் லவ் பண்ணுறேன், உனக்கு எப்படி தெரியும்? ஒன்றும் சரிடா. அப்போ நீ இந்த பொண்ணை பார்த்ததே இல்லையா? பார்த்தே இல்லைடா. நீ ஏன்டா பதற? அப்போது நான் தான் இவ்வளோ நாளாக வேற பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருந்தேனா? ஐயோ, இவன் வேற. உங்கள்கிட்ட ஒரு 2 மினிட்ஸ் பேச முடியுமா? என் பேர் பிரியன். உங்களை காலேஜில் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். தெரியுமே, நீ பெரிய யுவராஜ் ஃபேனா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எங்க கால் பண்ணாதான் எடுக்க மாட்டேங்கிறியே. கால் பண்ணீங்களா? எப்போ பண்ணீங்க? உங்களுக்கு ராகுல் தெரியுமா தெரியாதா? ராகுல் வந்து என் வாட்ஸ்அப் ஃப்ரெண்டு. உங்களுக்கு ஃப்ரெண்டா? நீங்கள் அவர்கிட்டயே கால் பண்ணி கேளுங்களேன். அப்போ அன்றைக்கி ஒரே யுவராஜ் ஸ்டேட்டஸ், டிபி, அப்புறம் X5 சேட் பண்ணது எல்லாம் நீ தானா? அப்போது அந்த ராகுல் X5 எல்லாமே ஏன் பிரியா தானா? அப்போது எனக்காக தான் அவங்க வந்திருக்காளா? அது எப்படிடா என் நம்பரை வாங்கி எனக்கே லவ் பண்ணுறேன்னு மெசேஜ் அனுப்புவேன்? ஐயோ, அது உங்கள் நம்பர்னே எனக்கு தெரியாது. தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் நான் நம்பலை, ஆனால் நீ ஒரு டியூப்லைட் நான் அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். பட் நீ பேசுகிறதுலே தெரிஞ்சது நீ ஒரு நல்ல பையனு. பட் ஸ்டில் என்னால் நம்ப முடியல. இதெல்லாம் ஏதோ கதையில் நடக்கிற மாதிரி இருக்குது. சரி பாய், டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பிரியா, இதுவும் ஸ்டோரி தான். இந்த ஸ்டோரியை நான் எழுதணும்னு நினச்சேன், பட் அவன் எழுதிட்டான். இந்த ஸ்டோரியோட கிளைமேக்ஸ் இப்போ உன் கையில் தான் இருக்குது. ஐ எம் இன் லவ் வித் யூ.